கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 21. ஒரு வாரம் கடந்திருந்தது. இந்த வாரம் முழுக்க மித்ராவுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்திருந்தான் நந்தன். அவளின் மறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டு அவன் நினைத்ததே அங்கு நடந்தது. தினமும் ஒரு முறையாவது நேரில் வந்து அவளை கவனித்துக் கொள்ள துவங்கினான் நந்தன். மித்ரா திடீரென அலுவலகம் வராமல் போனது ஷைலுவை கவலை கொள்ள செய்ய மித்ராவை தேடிக்கொண்டு வீட்டிற்கே வந்துவிட்டாள் ஷைலு. ஆனால் கதவை திறக்கும் முன் யார் என பார்த்த மித்ரா வந்திருப்பது ஷைலு என அறிந்து கதவை திறக்கவே இல்லை. சில நிமிடங்கள் காத்திருந்து பார்த்தவளும் வேறு வழியில்லாமல் கிளம்பி சென்றுவிட அவள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டவள் அப்படியே விழி மூடி சரிந்தாள். மறுநாள் காலை மித்ரா அலுவலகம் கிளம்பி சென்றாள். அவள் கிளம்புவதற்கு முன் நந்தனிடம் இருந்து எந்த நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், எப்போது மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெளிவாக விளக்கி ஒரு அழைப்பும் அதையே விளக்கமாக எழுதி ஒரு மெசேஜும் வந்தது. அதை கண்டு தலையில் அடித்து கொண்டவளுக்கு எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. இவளின் இந்த அமைதியே ஓரளவுக்கு அவளுக்கான சுதந்திரம் கிடைக்க காரணமாக இருப்பது புரிந்தே அமைதியாக இருந்தாள் மித்ரா. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக இராணுவ விடுதியில் இருப்பது போல்தான் உணர்ந்தாள் மித்ரா. 3 வேளையும் சாப்பிட்டாளா, மருந்து எடுத்துக்கொண்டாளா என்பதில் துவங்கி இரவு நேரம் கழித்து விழித்திருந்தாள். அதையும் கண்டுபிடித்து உறங்க செல்ல சொல்வது என்பது வரை நந்தனின் கட்டளைகள் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் யோசித்தவாறே அலுவலகம் வந்து சேர்ந்தவளை வேலைகள் இழுத்து கொள்ள அதிலேயே மூழ்கி போனாள் மித்ரா. அவள் வந்திருப்பதை அறிந்து ஷைலு சந்திக்க முயல மித்ராவோ மற்றவர் முன்னிலையில் மரியாதையோடு பேசுவது போல் தெரிந்தாலும் அவளின் இறுக்கமான முகமும் உணர்வற்ற குரலுமே மித்ரா தன்னோடு பேச விரும்பவில்லை என்பதை ஷைலுவுக்கு புரிய வைக்க மற்றவர்கள் முன் எதையும் காண்பித்துக் கொள்ள முடியாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் ஷைலு. மதியம் வரை வேறு நினைவுகளே இல்லாமல் வேலையில் கவனமாக இருந்தவளை நந்தனின் அழைப்பே கலைத்தது. அதிலேயே மதிய சாப்பாட்டு நேரமாகிவிட்டதை உணர்ந்தவள் அழைப்பை ஏற்று வழக்கம் போல நந்தன் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுவிட்டு திரும்ப அங்கு அவளை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போதே அனைவரும் சாப்பிட்டுவிட்டு சென்று இருப்பது புரிய தானும் எழுந்து கொண்டவள் வெளியேற முயல அவளின் வழியை மறித்தது போல வந்து நின்றாள் ஷைலு. அவளை சுற்றி கொண்டு செல்ல முயன்றவளின் கையை பற்றி நிறுத்தியவள், ப்ளீஸ் மித்து, என்னை அவாய்ட் செய்யாத, என்னால் தாங்கிக்கவே முடியலாத. நான் செஞ்சது தப்புதான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல, ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என கண்ணீரோடு பேசிக் கொண்டிருந்தவளை உணர்வற்று பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. மித்ரா பதில் பேசவில்லை என்றாலும் கூட இங்கு நிற்பதே தனக்கு போதும் என்பது போல, உனக்கு ஞாபகம் இருக்கா மித்து, நீ ஜெர்மன் கிளம்பும் போது நானும் அவசரமா ஊருக்கு கிளம்பினேன் என்றவள் மித்ராவின் முகத்தை ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்க அப்போதும் மித்ராவிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை. அதில் தன்னை எந்த அளவிற்கு மித்ரா வெறுக்கிறாள் என புரிய தன் வலியை மறைத்து கொண்டவாறே, அம்மாக்கு ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்னு அங்க அட்மிட் செஞ்சிருந்தாங்க, உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு வேற சொல்லிட்டாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும், நாங்க எப்படி அவ்வளவு செலவு செய்ய முடியும், விற்கவோ அடகு வைக்கவோ கூட எங்க கிட்ட எதுவுமே இல்லை, எங்களுக்கு ஒரே துணை அம்மா மட்டும்தான், அவங்களும் இல்லைனா நாங்க என்ன ஆவோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆஃபீஸில் லோன் போடலாம்னு வந்தபோதுதான் நந்தன் சார் என்னை கூப்பிட்டு பேசினாரு. எனக்கு முழு பணமும் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்றத செய்ய சொன்னாரு. முதல்ல மறுத்த எனக்கு அடுத்த நாள் அம்மா ரொம்ப சீரியஸ்னு தகவல் வரவும் வேற வழி தெரியல மித்து என்று தயங்கி தயங்கி பேசி கொண்டிருந்தாள் ஷைலு. அவள் அவ்வளவு பேசியும் மித்ரா எந்த பதிலும் சொல்லாமல் நின்றிருக்க ஷைலு என்னை புரிந்து கொள்ளேன் என்பது போல நிமிர்ந்து பார்க்க மித்ரா அப்போதும் அதே போல் உணர்வின்றிதான் பார்த்து கொண்டிருந்தாள். எதுவும் சொல்ல மாட்டியா மித்து என்றவளை என்ன சொல்ற என உணர்வற்ற குரலில் மித்து கேட்டிருக்க, நான் இதை எப்படி இக்கட்டான சூழ்நிலையில வேற வழி இல்லாம தெரியாம தான் செஞ்சேன், நிச்சயமா பணத்துக்காக இல்ல, எங்க அம்மா உயிரை காப்பாத்ததான் என்றவளை ஒரு கசந்த புன்னகையோடு ஏறிட்டவள், ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை பலி கொடுத்துட்ட என்று விட்டு ஷைலுவின் கைகளை விலக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் மித்ரா. தான் செய்தது மிக பெரிய தவறு என்றாலும் அதை எந்த சூழ்நிலையில் செய்தோம் என தெரிய வந்தால்
மித்ரா தன்னை மன்னித்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் இருந்த ஷைலுவுக்கு மித்ராவின் இந்த செயல் இனி அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருக்க கட்டுப்படுத்த முடியாமல் அழத் துவங்கினாள் ஷைலு. இன்றோடு நந்தனை சந்தித்து ஸ்வராவுக்கு 2 வாரங்கள் கடந்திருந்தது. அன்று இரவு தன் பேச்சில் ரௌத்ரமானவன் விழிகள் சிவக்க ஒரு முறைப்போடும் ஒற்றை விரலை அசைத்து ஒரு எச்சரிக்கையோடும் பார்த்துவிட்டு சென்று கதவை அடைத்த நந்தனைத்தான் ஸ்வரா இறுதியாக பார்த்தது. அதன்பின் இப்போது வரை நந்தனிடம் இருந்து ஒரு அழைப்போ ஒரு மெசேஜோ வரவில்லை. ஏதோ கோபத்தில் இருக்கிறான், தன்னை சமாதானம் செய்ய தொடர்பு கொள்வான் என எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒவ்வொரு நாளும் நந்தனின் அழைப்பு வராமலே நகர துவங்கவும் மனதிற்குள் அப்படி ஒரு கோபமும் வெறியும் உண்டாக துவங்கியது. வழக்கம்போல மாலையில் மித்ராவை காண அவள் தங்கி இருந்த வீட்டிற்குள் நுழைந்த நந்தன் கண்டது பால்கனியில் தூர தெரிந்த வானத்தை வெறித்தபடி அமர்ந்து இருந்தவளைத்தான். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவு வந்து போனது போல் என் வாழ்வு வந்தே போனாய், ஏமாற்றம் தாங்களையே என அவள் அருகில் இருந்த அலைபேசி மெல்லிய குரலில் பாடிக்கொண்டிருந்தது. அதனோடே சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தவளின் கவனம் சுத்தமாக இங்கு இல்லை. அதில் அவளையும் அவள் அருகில் இருந்த அலைபேசியையும் சில நொடிகள் நின்று பார்த்தவன் அங்கிருந்து நகர்ந்தான். எப்போதுமே இருவருக்குமான பேச்சுகள் மிக குறைவு. தேவைக்கு பேசுவது, ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் பகிர்ந்து கொள்வது என மட்டுமே அவர்களின் நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் இருந்த நிலையில் அப்படியே தனிமையில் விடக்கூடாது என்பதற்காகவே தினமும் மாலை இங்கு வந்து 2 மணி நேரங்களாவது இருப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான் நந்தன். தனிமையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தனா அனுபவித்த வேதனைகளையும் கடந்து வந்த வலிகளையும் அவரின் வலி நிறைந்த எழுத்துக்களில் படித்திருந்தவனின் மனதில் அவை கல்வெட்டாக பதிந்து போயிருந்தது. அதன் எதிரொலியே அப்படி ஒரு சூழ்நிலை மித்ராவுக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலை நந்தனுக்கு கொடுத்து இருந்தது. அப்படியே அமர்ந்திருந்தவளின் மோன நிலையை கலைக்க விரும்பாமல் தன் போக்கில் தனக்கென ஒரு காஃபியை தயாரித்து கொண்டு வந்து அமர்ந்தவன் மடிக்கணினியில் மூழ்கி போனான். சில நிமிடங்களுக்கு பிறகு தன் நினைவு கலைந்து திரும்பியவள் அப்போதே அங்கு நந்தன் அமர்ந்திருப்பதைக் கண்டு எழுந்து உள்ளே வந்தாள். நான் அவங்கள பார்க்கணும் என திடீரென தன் முன் வந்து நின்றவளை புரியாமல் பார்த்தவன், யார என்றான் யோசனையாக. அதான் உங்க அத்தைய என்று இங்கி தடுமாறியவளுக்கு எங்கே கடுமையாக எதுவும் பேசி விடுவானோ என்ற பயமும் தவிப்பும் இருந்தது. அவரின் இந்நிலைக்கு காரணமானவனின் மகளிடம் வேறு எப்படி பேசுவான் என்று புரிந்தாலும் நந்தனின் சில வார்த்தைகள் பல நேரங்களில் அவளை காயப்படுத்தத்தான் செய்தது. ஆனால் அவளின் நல்ல நேரமோ இல்லை நந்தன் நல்ல மனநிலையில் இருந்தானோ தெரியவில்லை. சாதாரணமாகவே என்ன திடீரென்று என்றிருந்தான் நந்தன். அதில் தன் வயிற்றை ஒரு முறை குனிந்து பார்த்து கொண்டவள் தன் 2 கரங்களையும் கொண்டு வயிற்றை ஆதரவாக பற்றியவாறு, தெரியல, ஏனோ பார்க்கணும்னு தோணுது என்றாள் மித்ரா. அதில் மித்ரா சொல்லாமல் விட்டதும் சேர்ந்து நந்தனுக்கு தெளிவாக புரிய ஒரு தலையசைப்போடு சரி கூட்டிட்டு போறேன் என்றான் நந்தன். ஏதோ தோன்ற கேட்டுவிட்டாலே தவிர நிச்சயமாக நந்தனிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை மித்ரா துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை. அதில் உண்டான சிறு உற்சாகத்தோடு மித்ரா, நிஜமாவே போலாமா, இப்போவே வா என்றாள். மித்ராவின் இந்த செய்கையில் அவளை வித்தியாசமாக பார்த்தவன் எப்போதும் இப்படியெல்லாம் அவளின் உணர்வுகளை வெளிப்படுத்தி பார்த்ததில்லை என்பதால் அதையே யோசனையாக பார்த்தபடி சரி என தலையசைக்க 5 minutes என சிறு ஆர்வத்தோடான குரலில் கூறியவாறு தன் அறைக்குள் நுழைந்தாள் மித்ரா. அவளையும் அவளின் செயல்களையும் யோசனையோடு பார்த்தவாறே நந்தன் கிளம்புவதற்கு தயாரானான். மித்ராவும் அடுத்த 5 நிமிடத்தில் வந்துவிட இருவரும் நந்தனின் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி பயணப்பட்டனர். வந்தனா இருந்த அறைக்கு மித்ராவை நந்தன் அழைத்து செல்ல கொஞ்சம் பயம், கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் படபடப்பு என அறையை நெருங்கியவளுக்கு அறைக்குள் செல்லும் முன் ஒரு பயமும் பதட்டமும் வந்து சூழ்ந்து கொள்ள நந்தனின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள் மித்ரா. அவளின் இந்த செய்கையில் திரும்பி மித்ராவை பார்த்தவனுக்கு அவளின் முகமே மித்ராவின் மனதை தெளிவாக காட்டிக் கொடுத்தது.
அதில் லேசாக அவளின் கையில் ஆதரவாக 2 தட்டு தட்டியவன், பயப்படாம வா என உள்ளே நுழைய, அவன் பின்னே சென்றவள் கண்டது அங்கு அமைதியாக படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தவாறு திறந்திருந்த ஜன்னலில் தலை சாய்த்தபடி எங்கோ பார்த்து கொண்டு இருந்த வந்தனாவைத்தான். மனநலம் பாதித்தவர் என்பதால் எப்படி இருப்பாரோ, எப்படி நடந்து கொள்வாரோ, என்ன செய்வாரோ என்றெல்லாம் பயத்தோடு வந்தவள் மெல்லிய காட்டன் புடவை உடுத்தி, லேசாக நரைத்து இருந்த கூந்தலை பின்னல் இட்டு, அமைதியாக எங்கோ வெறித்தபடி தலை சாய்த்து அமர்ந்திருந்தவரை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்படியே அசையாமல் பார்த்தபடியே மித்ரா நின்றிருக்க, சாப்பிட்டீங்களா அத்தை என்றவாறு அவர் அருகில் சென்று அமர்ந்தான் நந்தன். அதில் அவனை திரும்பி பார்த்தவரிடம் இருந்து ஒரு இதழ் பிரியா புன்னகையே பதிலாக வந்தது. என்ன சாப்பிட்டீங்க என அடுத்த கேள்வியை நந்தன் முன்வைக்க, அதற்கும் அதே போன்ற ஒரு புன்னகையே பதிலாக வந்தது. நந்தனும் அவர் பேசுகிறாரா இல்லையா என்றெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் வந்தனாவின் கையை எடுத்து தன் கையில் வைத்தபடி மெல்ல வருடி கொடுத்தவாறு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்க, வந்தனாவிடம் இருந்து அத்தனைக்கும் புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது. ஆனால் அதையும் மீறி அவரின் கண்களில் வெளிப்பட்ட அந்த அன்பு மித்ராவுக்கு நன்றாக புரிந்தது. நந்தனை அவருக்கு எந்த அளவிற்கு பிடிக்கும் என்பதற்கு சான்றாக இருந்தது அந்த கண்கள் வெளிப்படுத்திய அன்பு. இவர்கள் இருவரையும் பார்த்தபடியே மித்ரா அங்கேயே நின்றிருக்க, வா பார்க்கணும்னு சொன்ன இல்ல, வந்து பேசு என நந்தன் மித்ராவை அழைத்தான். இல்ல வேண்டாம் என தயங்கி நின்றவளுக்கும் இங்கு வரை வந்துவிட்டாலே தவிர அவரிடம் சென்று என்னவென பேசுவது என புரியவில்லை. இதில் மித்ராவை திரும்பி பார்த்த வந்தனா பின்பு மீண்டும் தன் கவனத்தை நந்தன் பக்கம் திருப்பிக் கொள்ள, அவனோ சிறு குழந்தையிடம் பேசுவது போல தோட்டம் பூக்கள் என ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தாலும் வந்தனாவின் கைகளை விடவே இல்லை. பதிலுக்கு வந்தனா நந்தனிடம் எதுவும் பேசவில்லை என்றாலும் அவர்களுக்குள் தனியே ஒரு உலகம் இருப்பது போல் மித்ராவுக்கு தோன்றியது. நந்தனின் குடும்ப பின்னணி, அவனின் வசதி என அறிந்து இருந்தவளுக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டியவர் இப்படி ஒரே அறையில் அடைந்து கிடக்கிறாரே என்ற எண்ணம்தான் தோன்றியது. மற்றவர்களிடம் எதுவும் பேசவில்லை என்றாலும் தனக்குள் விடாமல் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் வந்தனாவின் இதழ்கள் இடைவெளி இல்லாமல் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் கண்டவளின் மனம் சொல்லொண்ணாத வேதனையை உணர அதற்குள் அவரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பியிருந்தான் நந்தன். தானும் வந்தனாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்புவதா வேண்டாமா என்பது போல தயங்கி நின்றவளுக்கு தான் சென்று சொன்னால் கூட அவருக்கு புரியுமா என்ற எண்ணம் தோன்ற நந்தனின் பின்னே நகர்ந்தவள் சட்டென நின்று திரும்பி வந்தனாவை பார்க்க, அவரோ தன் பார்வையை மீண்டும் ஜன்னலுக்கு வெளியில் திருப்பியிருந்தார். அதில் வேகமாக அவரை நெருங்கியவள் வந்தனாவின் இரு கரங்களையும் தன் இரு கைகளால் பற்றி கொள்ள, அதில் பார்வையை மித்ராவின் மேல் திருப்பியிருந்தார் வந்தனா. ஒரு பொருள் விளங்காத பார்வை மட்டுமே மித்ராவின் மேல் பதிந்து இருந்தது. அவரையே சில நொடிகள் அமைதியாக பார்த்தவள் என்ன நினைத்தாலோ என்னவோ, வந்தனாவின் கரங்களை எடுத்து தன் வயிற்றில் பதிய வைக்க ஒரு நொடி யோசனையோடு சுருங்கியவரின் விழிகள் சட்டென ஒளி பெற்றது போல அப்படியே மித்ராவின் வயிற்றை பார்த்து கொண்டிருக்க, எதுவும் பேசாமல் அந்த நொடியை அப்படியே விழிமூடி அனுபவித்தாள் மித்ரா. பின்பு அவரின் கைகளை விடுவித்தவள் ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து நகர, லேசாக கலங்கி இருந்தது அவளது விழிகள். அத்தனை செயல்களையும் கதவருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த நந்தன் எதுவுமே பேசவில்லை. இருவரும் கீழே வர, நீ போய் கார்ல இரு, நான் வரேன் என்றவன் தன் தந்தையின் அறையை நோக்கி நகர்ந்தான். முதலில் ஒரு தலையசைப்போடு வாயில் புறம் திரும்பியவளுக்கு அப்போதே நந்தனின் தந்தை பற்றிய நினைவு வரவும் நந்தனின் பின்னே சென்றாள் மித்ரா. தயானந்தன் இருந்த நிலையை கண்டவள் அப்படியே அமைதியாக நின்றிருக்க, தன் தந்தையை நெருங்கி அவரின் கைகளை பற்றியவாறு எதுவும் பேசாமல் விழிமூடி நந்தன் அமர்ந்திருந்தான். மித்ராவுக்கு ஏனோ அந்த நொடி நந்தனை பார்க்க ரொம்பவே பாவமாக இருந்தது. ஒரே நாளில் குடும்பத்தை இழந்து தனித்து விடப்பட்டதன் வலியை உணர்ந்து இருந்தவள் என்பதனால் அன்று நந்தன் விவரித்த போது கூட புரியாத அவனின் வலி இந்த நொடி அனைத்தையும் நேரில் கண்டபோது அவளுக்கு புரிய துவங்கியது. அதில் அப்படியே அமைதியாக மித்ரா பார்த்து கொண்டிருக்க, சில நொடிகளில் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் நந்தன். செகந்திராபாத் நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த காரில்
அப்படியே ஒரு அமைதி நிலவியது. இருவரும் இருவேறு மனநிலையில் அமர்ந்திருக்க திடீரென அவங்கள பத்தி அப்பா கிட்ட ஏன் சொல்லல என்றிருந்தாள் மித்ரா. சில நாட்களாகவே அவள் மனதில் அரித்து கொண்டிருந்த கேள்விதான். என்றாலும் சற்று முன் வந்தனாவை நேரில் கண்ட பின்பு இன்னும் அதிகமாகி இருந்தது. அதில் உண்டான கேள்வியையே நந்தனின் முன் வைத்திருந்தாள் மித்ரா. அதில் ஒரு வெற்று பார்வையோடு திரும்பி அவளை பார்த்தவன் எதுக்கு சொல்லணும் என்றிருக்க, இது என்ன கேள்வி? ஒருவேளை அப்பாவை பார்த்தா அவங்க சரியாகலாம் இல்லையா? அவருக்கும் அவருடைய தவறு புரிந்து இவங்களை ஏத்துக்கலாம் இல்லையா என்று தயங்கி என்றாலும் மெல்லிய குரலில் தான் சொல்ல நினைப்பதை முழுதாக சொல்லிவிட்டிருந்தாள் மித்ரா. ஏத்துக்கலாமா? எங்க அத்தை என்ன அவர்கிட்ட வாழ்க்கை பிச்சையா கேட்டு நிக்கிறாங்க? அப்படி அவங்க கேட்க நினைத்து இருந்தால் எப்பவோ அவரை தேடி போயிருப்பாங்களே. அவர் இருந்த இடம்தான் இவங்களுக்கு தெரியுமே என்று ஒரு எள்ளல் புன்னகையோடு நந்தன் பதிலளிக்க, அதில் பேச்சின்றி அமைதியானாள் மித்ரா. ஆனாலும் மனது ஒருவேளை அவரை கண்டால் இவங்களுக்கு சரியாகிடும் என உணர்த்தி கொண்டே இருக்க, மீண்டும் மனம் கேட்காமல் அவர்கிட்ட சொல்லி ஒரு முறை இவங்கள என்று துவங்கியவளை அதனால மாறப் போறது எதுவும் இல்லை என்று அதற்கு மேல் பேச விடாமல் மித்ராவை நிறுத்தி இருந்தான் நந்தன். அவன் சொல்ல வருவது புரியாமல் ஏன் என மித்ரா கேட்டிருக்க, அன்னைக்கு இவங்களை பத்தி கவலைப்படாமல் போனவருக்கு இனிதான் கவலை வருமா? ஒருவேளை அப்படியே வந்தாலும் அதனால இனி என்ன பயன்? அவங்க இழந்த இத்தனை வருஷ வாழ்க்கை அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? இல்ல அவங்க குழந்தை தான் திரும்ப வந்துடுமா? அப்படியும் இல்லைன்னா உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு பரிகாரமா எங்க அத்தையோட சந்தோஷமா வாழட்டும்னு உங்க அம்மா விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா என்று லேசான நக்கல் குரலில் நந்தன் கேட்டிருக்க, அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியாகி போனாள் மித்ரா. அன்றில் இருந்து 3வது நாள் வழக்கம் போல நந்தன் மித்ராவை காண மாலை வந்தபோது அவனுடன் வருணும் வந்து இருந்தான். அப்போதே சூடான காஃபியோடு இலகுவாக அமர்ந்து பாடல் கேட்டுக்கொண்டு இருந்தவள் தன் முன் வந்து நின்றவனைக் கண்டு திகைத்து விழிக்க, வருணோ சட்டென அவள் முன் மண்டியிட்டு மித்ராவின் கரங்களை பற்றி இருந்தான். அதில் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நந்தன் வெளியேறிவிட, வருணையே திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தவளின் அருகில் அமர்ந்து பேச துவங்கினான் வருண். அடுத்த அரை மணி நேரத்தில் வெளியே வந்த வருணை வாயிலுக்கு அருகில் இருந்த தூணில் சாய்ந்து நின்றவாறு தன் அலைபேசியில் கவனமாக இருந்த நந்தன் நிமிர்ந்து பார்க்க, அதில் ஒரு நொடி நந்தனின் அருகில் நின்ற வருண் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறியிருந்தான். இதில் வருணை புரியாமல் திரும்பி பார்த்தவாறு நந்தன் உள்ளே செல்ல, அங்கு ஜன்னலின் அருகில் கைகளை கட்டிக்கொண்டு எங்கோ வெறித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் மித்ரா. என்னாச்சு? ஏன் கிளம்பிட்டாரு என்றவாறு நந்தன் மித்ராவை நெருங்கவும், திரும்பி அவனை பார்த்தவள் நந்தனை ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தாள் மித்ரா.